guys, welcome to the question of the day. So இன்னைக்கு நம்ம water எப்படி purify பண்றாங்க water treatment plantல. Okay, so detailing பார்க்கலாம். Question போறதுக்கு முன்னாடி நம்மளோட hand written notes வேணும் அப்படின்னா இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. So let's start the question. So water lessonல இருக்கிற purification question. So yes. So how is water purified at a water purification plant? Okay, so plantingது என்னது? It is not like நம்ம செடி அது மாதிரிலாம் கிடையாது. So ஒரு like water எங்க purify பண்றாங்க step வைஸா அத நம்ம water treatment plant அப்படின்னு அந்த இடத்தோட பேரு சொல்லுவோம். Okay, yes. So let's see the answer. வாட்டர் ஃப்ரம் லேக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எங்க இருந்து எடுக்கிறோம் அந்த வாட்டர் லேக்ஸ்ல இருந்து இல்ல ரிவர்ஸ்ல இருந்து அங்க எடுக்கும் போது அதுல நிறைய ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அண்ட் தென் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அண்ட் தென் செடிமெண்டேஷன்ஸ் ஸோ லைக் மட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு சொல்றாங்க சஸ்பெண்டட் அண்ட் தென் சம்டைம் டிசால்வ்ட் இம்பியூரிட்டிஸ் கூட இருக்கலாம். ஓகே, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இப்ப இது எல்லாமே எப்படி வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ல வந்து செப்பரேட் பண்றாங்க பியூரிஃபை பண்றாங்க அதுக்கான 3 மேஜர் ஸ்டெப்ஸ் தான் செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் தென் ஸ்டெரிலைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கம் டு த செடிமெண்டேஷன். ஸோ இந்த வேர்டுக்கு மீனிங் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப பார்ட்டிகல்ஸ் நம்மளுக்கு செடிமெண்ட் ஆகணும். எந்த பார்ட்டிகல் செடிமெண்ட் ஆகும்? யாரெல்லாம் ஹெவியா இருக்காங்களோ ஹெவி பார்ட்டிகல்ஸ் மட். ஓகே, உங்களுக்கு தெரியும் லைக் மழை பெஞ்ச உடனே ட்ரிங்கிங் வாட்டர் வந்து 100% பியூரா வராது, கரெக்டா? அப்போ அந்த டைம்ல இருக்கிற வாட்டரை நீங்க வந்து ஒரு லைட் எல்லோயிஷா இருக்கும். அப்ப அது நீங்க வந்து ஒரு 2 days 3 days கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஸோ சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே செட்டில் டவுன் ஆயிருக்கும், கரெக்டா? அதான் செடிமெண்டேஷன். ஓகே, ஸோ நம்ம லேக்ல இருந்து ரிவர்ல இருந்து எடுக்கும் போது நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் தென் மட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாமே இருக்கும். அதான் நம்ம செடிமெண்டேஷன் டேங்க். ஓகே, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேங்க் இருக்கு. அந்த செடிமெண்டேஷன் டேங்க்ல நம்ம ஸோ வாட்டர் ஆட் பண்ணும் போது சீக்கிரமா இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் செடிமெண்ட் ஆயிடும். ஓகே, சப்போஸ் அது டைம் எடுக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம முக்கியமான ஒரு ஆளை யூஸ் பண்ணலாம். இட் இஸ் கால்ட் அஸ் பொட்டாஷியம். இந்த பொட்டாஷியம் என்ன பண்ணணும்னா அந்த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு பெரிய பார்ட்டிகளா மாத்திரும். அப்ப அந்த பெரிய பார்ட்டிகல் வரும்போது நம்ம என்னன்னு சொல்லலாம்? அதோட மாஸ் ஜாஸ்தியா இருக்கு, அப்போ அதோட டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும், அப்ப ஈஸியா அது செட்டில் டவுன் ஆயிடும், கரெக்டா? அப்ப பொட்டாஷியம் போடும்போது அங்க இருக்கிற மட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கொயாகுலேட் ஆகி ஈஸியா செட்டில் டவுன் ஆயிடும். ஓகே, இதான் வந்து செடிமெண்டேஷன். அடுத்து என்ன சொல்றாங்க? லெட்ஸ் கம் டு த ஃபில்ட்ரேஷன் டேங்க். இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா செடிமெண்டேஷனுக்கு அடுத்து நம்மளோட வாட்டரை யார்கிட்ட பாஸ் பண்ணணும்? ஃபில்ட்ரேஷன் டேங்க்ல பாஸ் பண்ணும். இந்த ஃபில்ட்ரேஷன் டேங்க்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட், ஆக்டிவேட்டட் சார்கோல். சாண்டே பாத்தீங்கன்னா லைக் ராக்ஸ் இருக்கும், ராக்ஸ் எல்லாம் பெரிய பார்ட்டிகல், அதுக்கப்புறம் சாண்ட்லயே வந்து கொஞ்சம் பிக் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் வெரி ஃபைன் பவுடர்ஸ் இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஓகே, சோ அந்த டேங்க்ஸ்ல ஃபில்டர் பெட் இருக்கு. So which means that is a rock. Okay, so rock particles and then sand, pebbles and then charcoals, activated charcoal. இந்த activated charcoal பாத்தீங்க அப்படின்னா அதுல ஃபைன் போர்ஸ் இருக்கும். அந்த போர்ஸ்ல யார் அப்சர்வ் ஆயிப்பாங்க? நம்மளோட இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆயிக்கும். ஓகே, தட் இஸ் ஆக்டிவேட்டட் சார்கோல். அண்ட் வாட்டரை நம்ம என்ன பண்றோம்? இந்த லேயர்ஸ்ல எல்லாம் பாஸ் பண்ணும்போது ஓகே, எங்க இருந்து வந்திருக்கு வாட்டர்? செடிமெண்டேஷன்ல இருந்து வந்தா வாட்டரை நம்ம ஃபில்ட்ரேஷன் டேங்க் அண்ட் இவங்க எல்லாத்துக்கூட நம்ம பாஸ் பண்ணும் போது அங்க இருக்கிற ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே போய் இதுல நல்லா அப்சர்வ் ஆயிக்கும். ஓகே, அப்சர்வ் ஆயிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு கொஞ்சம் பியூரிஃபைடு வாட்டர் கிடைக்கும். ஸ்டில் இது நீங்க 100% பியூரிஃபைடு சொல்லலாமா? இதை வந்து அகைன் ட்ரிங்கிங் யூஸ் பண்ணலாமானா இல்ல. ஃபைனல் ஸ்டெப் ஸ்டெரிலைசேஷன். ஸோ இந்த ஸ்டெரிலைசேஷன்ல யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா குளோரின் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நீங்க யூவி லைட் யூஸ் பண்ணலாம், இல்ல ஓசோன் யூஸ் பண்ணலாம். ஸோ இவங்களெல்லாம் யூஸ் பண்ணும் போது அங்க இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் என்ன ஆயிடும்? கில் ஆயிடும். ஸோ தட் அது நம்ம பாடியை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ அதுதான் நம்மளோட ஸ்டெரிலைசேஷன் which is a last step process. ஸோ பாருங்க, ஃப்ரீ ஃப்ரம் த மைக்ரோ ஆர்கானிசம், ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். அதனாலதான் நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்றோம். ஸோ இப்படிதான் லேக்ல இருந்து ரிவர்ல இருந்து எடுக்கிற வாட்டரை பியூரிஃபை பண்ணி we are using for the household purpose. Okay, so அதுக்கான பிக்சர் தான் கொடுத்திருக்காங்க. Sedimentation tank, filtration tank,
இதுல பாத்தீங்கன்னா பெட், இதுதான் வந்து பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு லேயர் ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ இங்க ஆக்டிவேட்டட் சார்கோல், சாண்ட், கீழே பெபிள்ஸ் இருக்கலாம். ஓகே, இது மாதிரி ஒவ்வொரு பார்ட். அண்ட் திஸ் இஸ் குளோரினேஷன் டேங்க். அந்த குளோரின் என்ன பண்ணும்? ஸோ அது வந்து டிஸ்இன்ஃபெக்டன்டா ஆக்ட் ஆகி அங்க இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் கில் பண்ணிடும். ஓகே, எஸ், ஃபைன். So yes guys, so இதுதான் வாட்டர் பியூரிஃபிகேஷன் பிளான்ட் பத்தி. and this is a one question. based on that question நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, so நம்ம நெக்ஸ்ட் question of the dayல மீட் பண்ணலாம். பை பை.